அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 138:8 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சண்டே கிளாஸ்ல சொல்லி தருவாங்க பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இவர். எனக்காக யார் இந்த காரியத்தை செய்வா? பாருங்க, இயேசுவை அடக்கம் பண்ணி விட்டு பெரிய கல்லங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப மறுநாள் காலையில, அந்த 3ஆவது நாள் காலையில போயிட்டு சில ஸ்திரீகள் போய் பர்ஃப்யூம் அந்த பாடிக்கு போய் வைக்க போறாங்க. அப்ப இவங்க நினைச்சிட்டு போறாங்க, யார் நமக்காக அந்த கல்லை புரட்டி தள்ளுவா? இவங்க போய் பார்க்குறாங்க. இவங்களுக்கு சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த கல் புரட்டி இருக்க கண்டார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக நிற்கிற கல், உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடைகள், பெரிய தடைகள், மனுஷ பலத்தால செய்ய முடியாத சில காரியங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அந்த தடையை இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போட்டு விட்டார் என்று நான் சொல்லுகிறேன். அங்கே தடை இல்லை. ஆமென். அதே மாதிரி பாருங்க, சிவந்த சமுத்திரம் என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, போய் மோசேயை போய் முறையிட போறான். எப்பா, நாங்க அங்கேயே அடிமையா இருந்திருப்போம்ல, அங்கேயே நம்ம சில சொல்லுவாங்க, என்ன ஆண்டவர் ஏத்துக்கிட்டு அவரோட க்ளோஸா வந்து என்ன இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, அதுக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்டாவே இருந்திருக்கலாம் போல, ரொம்ப தள்ளி இருந்திருக்கலாமே. ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படிப்பட்ட பேச்சை நீ பேசாத. ஆமென். மோசேட்ட சொன்னார், உன் கோலை எடுத்து செங்கடலை 2ஆ பிளந்துரு, வெட்டாதவர்களை நடந்து போங்க அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கென ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி திறக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்களுக்குன்னே செய்ய போறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவனுங்களால அக்செப்ட் பண்ண முடியும். என்னடா திடீர்னு கடல் 2ஆ பிளந்துட்டு இருக்கு, ஆண்டவர் நம்மளை கொண்டு போறாரு அப்படி நான் சொல்றேன். சூப்பர் நேச்சுரல் வே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. உங்களுக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் உங்களுக்குன்னே சில காரியத்தை உருவாக்கி தர போறார். பிரதர், அந்த பொசிஷன் எங்க ஆபீஸ்ல இல்லவே இல்லை, எனக்குன்னு கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு, கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அப்ப உங்களுக்கு மட்டும் சில நன்மைகள் நடக்க போகுது. அப்ப இன்னைக்கு நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுக்கு ப்ரூஃப் என்ன? சரி, இந்த வசனம் இருக்கு, இதுக்கு சான்று என்ன? சிலுவையில இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே, அதுதான் ப்ரூஃப். அப்ப சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் இயேசு செய்தார்ன்றது உண்மைனா, இன்னைக்கு என் வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் செய்வதும் உண்மை, சத்தியமும் கூட. ஆமென். எனவே இந்த சத்தியத்தை அறிந்தவர்களா இன்று உங்கள் சவால்களை எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.